சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சு கொண்டிருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் எடுக்கிறாரு. மேலும் இந்த படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங் இப்போ வடமாநிலத்தில் நடைபெற்று வருதாம். ரஜினிகாந்த் மற்றும் ஷாருக் கான் இருக்கிற மாதிரி காட்சிகளை நெல்சன் தற்போது படமாக்கிட்டு வராராம். இதோடைய ஷூட்டிங் முடிந்ததான். அதை தொடர்ந்து இந்த படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வேலைகள்லாம் ஸ்டார்ட் ஆகிடும். மேலும் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி இந்த படம் வெளியீட்டுக்கு தயாராக இருக்குது. அதை தொடர்ந்து தலைவர் 173 படத்துலையும் ரஜினி மூவ் ஆக போகிறாரு. மேலும் நமக்கு கிடைச்சிருக்க லேட்டஸ்ட் தகவல் என்னன்னா, தலைவர் 174 படத்தோடைய அப்டேட் கிடைச்சிருக்கு. அதாவது ரஜினி கமல் இருவரும் எப்படா ஒன்றா சேர்ந்து படத்தில் நடிப்பாங்க என ரசிகர்கள் அனைவரும் காத்து கொண்டிருந்தாங்க. இந்த நிலையில் அது இப்போ நடந்திருக்கு. மேலும் நெல்சன் தான் அந்த படத்தை எடுக்கிறாரு. அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. ரெட் ஜெயின் மூவி சார்பாக இன்பன் உதயநிதி அந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு என எல்லாமே சேர்த்து ஒரு சின்ன ப்ரோமோவாக விட்டிருந்தாங்க. மேலும் இந்த ப்ரோமோவை பார்த்துட்டு ரசிகர்கள் செம சூப்பராக இருக்குது. மேலும் இந்த ப்ரோமோவிலே யார் ஹீரோ என கேட்டு அந்த ப்ரோமோவை முடிச்சிருப்பாங்க. அனைவரும் பார்த்திங்கன்னா கமல்ஹாசன் ஹீரோவாக இருக்க வேண்டும், ரஜினி வில்லனாக இருக்க வேண்டும், அப்படி இருந்தால் தான் படம் சூப்பராக இருக்கும் என அனைவரும் விரும்புகிறாங்க. மேலும் ரஜினியே தான் வில்லனாக நடித்தால் நல்லாயிருக்கும் என கமல்ஹாசன் கிட்டேயே சொன்னாராம். மேலும் நெல்சன் கிட்டையும் கமல்ஹாசனோட பெயரை முதல்ல போடுங்க ஜி, அதுக்கப்புறம் என்னோட பெயரை போடுங்க, எப்படி இருந்தாலும் கமல்ஹாசன் தான் என்னுள்ள மூத்தவர், அவருடைய பேர் முதல் வரணும் என நெல்சன் கிட்ட ரஜினி பர்சனலாக சொன்னாராம். அதை தொடர்ந்து தான் கமலோட பேரை முதல்ல போட்டிருந்தாங்க. இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக இருக்கும் நெல்சன் அந்த படத்தை முடிச்சுட்டு அடுத்ததாக தலைவர் 174 படத்தில் தான் முழுமையாக கான்சன்ட்ரேஷன் பண்ண போகிறாராம். முதல்ல ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா இப்போ தலைவர் 173 படத்தில் நடிக்க போகிறாரு. கமல்ஹாசனும் அன்பறிவு மாஸ்டர்ஸ் இயக்கத்தில் நடிக்க போகிறாரு. 2 பேரும் அந்த படத்தில் கான்சன்ட்ரேஷனாக இருக்கும்போது அதற்கான ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ் வேலைகளை நெல்சன் ஸ்டார்ட் பண்ணிடுவாராம். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா 2 பேரும் ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு தொடர்ந்து KH*RK படத்தில் 2 பேரும் பேரலாக நடிப்பாங்க அப்படின்ற தகவல் தற்போது கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் முதல்ல ஒரு சாங் தான் ஷூட் பண்ண போகிறாங்களாம். விண்டேஜ் ஸ்டைலில் ரஜினியும் கமல்ஹாசனும் கொண்டு வர பிளான் பண்ணியிருக்காராம் நெல்சன். இதை பார்க்கும்போது ஏஐ மூலமாக உருவாக்குனாங்களா இல்லை உண்மையிலே பழைய ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் திரும்ப வந்துட்டாங்களா அப்படின்ற கன்ஃபியூஸ் பண்ணுற விதத்தில் தான் இருக்கும். அந்தளவுக்கு புதுமையான டெக்னாலஜியை இந்த படத்தில் யூஸ் பண்ண போகிறாராம். புதுமையான கேமராஸ், புதுமையான விஷயங்களெல்லாம் பயன்படுத்தி தான் இந்த படத்தை ஷூட் பண்ண போகிறதா நெல்சன் சொல்லியிருக்காரு. அதனால் ரசிகர்களுக்கு செம ட்ரீட்டாக இருக்கும் எனவும், கண்டிப்பாக இந்த படம் ரசிகர்களை ஏமாத்தாது 2000 கோடி கோலிவுட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.